இன்றைக்கி நம்ம தைப்பூச ஸ்பெஷல் பிரசாதம் தான் திருப்பாகம் செய்ய போகிறோம். திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருப்பாகம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு நம்ம ஒரு கப்பு நிறையா முந்திரி பருப்பை எடுத்து அது நல்லா பவுட்ரு ஆகிற வரைக்கும் நல்லா விட்டு விட்டு அரைங்க. ஒரே தான் அரைச்சிங்கன்னா அதில் எண்ணெய் விட்டுரும். அதனால் விட்டு விட்டு மிக்சியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நல்லா 2 ஸ்பூனு நெய்யை ஊற்றி அதில் மறுபடியும் ஒரு கப்பு நிறையா நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா செவக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பச்சை வாடை போய் நல்லா கமகமான மணம் வரும். அது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு கடலை மாவை நல்லா அந்த நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்புட்டு பவுடரையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா அந்த நெய்யிலையும் அந்த முந்திரி கடலை மாவு ஒன்று சேர்கிற அளவுக்கு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அந்த நெய்யிலே கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப ஈஸியாக ஆயிரும். பாருங்கள், இப்போ ரெண்டையும் நல்லா கலர் மாற நம்ம நல்லா கமகமான நல்லா நெய்யில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி நிறைய உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இருக்கும், முருகருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் அதையும் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் கடலை மாவெல்லாம் எடுத்து பார்த்திங்களா, அதிலே ஒரு கப்பு நிறைய சீனியும் எடுத்து அது கூடவே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மெல்ட் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் மாவெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு நிறைய பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை பண்ணிடாதீங்க. 1.5 கப்பு பால் சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா அதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நீங்கள் அந்த பால் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கைவிடாமல் வதக்குனிங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷம்தான், எல்லாமே சேர்த்து டோட்டலாகவே ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த பிரசாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி நெய்யெல்லாம் இல்லை, 3 ஸ்பூனு, பார்க்க போனீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். அது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா சட்டியிலேருந்து விட்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய்யெல்லாம் விட்டுரும் பார்த்திங்கன்னா. இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சூப்பரான அல்வா பதத்துக்கு நல்ல நெய்யெல்லாம் விட்டு வந்துடும். சூப்பரான கமகமன்னு திருப்பாகம் பிரசாதம் நம்மகிட்ட ரெடி ஆயிடுச்சு. இது முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தைப்பூசத்துக்கு இந்த பிரசாதத்தை செஞ்சு முருகருக்கு படைங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இந்த பிரசாதத்தை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான சூப்பர் ரெசிபி கூட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.